இந்த சினிமா நடிகர்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு இப்போ தான் புரியுது. இவங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற காட்சியாக வச்சு இவங்க ஆயுள் காலத்தோட 20-30 வருஷம் முன்னாடி செத்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஈடு கட்டுறதுக்கு தான் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. சாவுங்கடா எல்லாரும் செத்து தொலைங்கடா. வணக்கம்டா எர்த்து மக்களே. ஸ்லோ மோஷன் ஸ்டார் அருண் விஜய் நடித்த ரெட்டத்தலை அன்பிலீவபிள் அப்படின்னு தமிழில் பார்த்தோன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொன்ன அன்பிலீவபிள் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படிங்கிற அன்பிலீவபிள். அருண் விஜய் மொத்தம் ஒரு 80 படம் நடிச்சிருந்தா 140 கேரக்டர் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா படத்துலையும் டபுள் ஆக்ஷன் நடிக்கிறாரு. இவருக்கு ஒரு விடிவு காலம் தொலைய மாட்டேது. ஏற்கனவே தமிழ் சினிமாவில் நடிகர் பஞ்சம். இப்படியே போச்சுன்னா இந்த ஆளுக்கும் கெரியர் பிடுங்கிட்டு போயிடும் போலயே. யாராவது இவரை காப்பாற்றி விடுவாங்கன்னு பார்த்தா அந்த கார்த்திக் நேரன்னு ஒரு தம்பி வந்தாப்புல நல்லா போய்கிட்டு இருந்த கெரியரை பாதி குழி தோண்டி போச்சுட்டாரு. சரி மாப்பிள்ள கஷ்டப்படுறானே அப்படின்னு காப்பாத்துறதுக்கு அவங்க மாமா வந்தார். அவர் யானை அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். யானைனா யானை யானை அப்படின்னு மக்கள்லாம் பார்ப்பாங்கன்னு நினச்சா இவங்க அப்புறம் யானை வருதுப்பா ஓடுங்கன்னு ஓடிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா ஏற்கனவே ஒரு படம் எடுத்த டைரக்டர் திடீர்னு நடிக்க வரேங்கிறான். இனி அடுத்து கேமராமேனு ஆர்ட் டைரக்டர் லைட் மேன் எல்லாருமே நடிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பற்றாக்குறை இருக்குங்க. இந்த ஹாலிவுட் இயக்குனர் கார்த்திக் நேரன் தாக்கம் இன்னும் இந்த ஆள்கிட்ட போலன்னு நினைக்கிறேன். படம் 1 மணி நேரம் 52 நிமிஷம் தான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இவங்க எடுத்ததே 1 மணி நேரம் படம் தான். அது ஸ்லோ மோஷனில் 1.25 மணி நேரம் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. ரெட்டத்தலைன்னு படத்துக்கு பேர் வச்சுட்டாங்க. ஆக படத்தில் டபுள் ஆக்ஷன் தான் கதை. ஒரு பிச்சைக்காரன் ஒரு பணக்காரன் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. இப்போ இந்த பணக்காரனை போட்டு தள்ளிட்டு இந்த பிச்சைக்காரன் பெரிய ஆளாயிடலான்னு பார்த்தா போட்டு தள்ளினதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க அவன் பணக்காரன் மட்டும் கிடையாது, அவன் ஒரு அக்யூஸ்டு அப்படின்னு. இப்போ அவனுக்கு பதிலாக இவன் ஜெயிலுக்கு போகணுமா? ஆடா பாவி, என்னதான் பிச்சைக்காரனாக இருந்தாலும் எஞ்சிய காலத்தை நான் பிச்சைக்காரனாவே வாழ்ந்து கழிச்சிருப்பேன். இதில் ஜெயில் கைதியாக வேறு ஆக வச்சிட்டியாடா டே அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டருக்கு 2 வில்லன், அந்த கேரக்டருக்கு 2 வில்லன் எல்லாரையும் கூடுறதுக்கு எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. மாற்றி ஸ்லோ மோஷன்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் அடிச்சு முடிச்சு கடைசியில் கிளைமேக்ஸ்ல எல்லா வில்லனையும் கொண்டுட்டு படத்தை முடிப்பாங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு கதை சொன்னாங்க பாருங்க. ஏற்கனவே இந்த 2வது கேரக்டருக்கு அவர் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான ஆளு அப்படின்னு ஜான் நிக் ரேஞ்சுக்கு ஒரு கதை சொன்னாங்க. அதோட விட்டுருந்தாங்கனாலும் பரவாயில்ல. மறுபடியும் நீங்க கேரக்டர் சாதாரண நினைச்சீங்களா? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் ரவுடிக்கெல்லாம் ரவுடி, டானுக்கெல்லாம் டான், காசா குண்டா கிளானுடைய சிண்டிகேட் தலைவர் அவரு தெரியுமா உனக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு பில்டப் கொடுத்தாங்க பாரு. எப்பப்பா இப்படியே இவங்க பில்டப் கொடுத்து சரி படத்தை ஏதாவது ஒரு கட்டத்தில் முடிப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் இன்று அப்படின்னு போட்டு முத ஒரு சீன் போட்டாங்க. அந்த சீனே மறந்துட்டோம். இப்போ அந்த சீனோட கண்டினியூஷன் இப்போ காட்ட போறோம் அப்படின்னாங்க. என்னால் முடியல அசாமி அப்படின்னு எந்திரிச்சு வந்துட்டேன். அதனால தான் 90% ரிவ்யூ. 10% படத்தை நம்மளால பார்க்க முடியல பொறுமையா. படம் முக்கால்வாசி ஓடும் போதே பசிக்க ஆரம்பிச்சு தலைவலியில வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு முன்னாடியே ஒரு 5-6 பேர் எந்திரிச்சு போனாங்க. அவங்களோடய பேசாமல் போயிருக்கலாம். தேவையில்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து படத்தை பார்த்து தலைவலி டபுள் ஆனது தான் மிச்சம். இந்த படத்துடைய இயக்குனர் ஒரு நல்ல விளம்பரப்பட இயக்குனராக வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு 500 ப்ராடக்ட் ஷாட் இருக்கு. படத்தில் எந்த பொருள் வந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல க்ளோஸ்அப் வச்சிருக்காப்புல. காருக்கு ஒரு க்ளோஸ்அப், மோதிரத்துக்கு ஒரு க்ளோஸ்அப், துப்பாக்கிக்கு, தோட்டாவுக்கு, டாலருக்கு, கண்ணாடிக்கு, வாட்சுக்குன்னு எல்லாத்துக்கும் நல்ல அருமையான ஒரு க்ளோஸ்அப் வச்சிருக்காப்புல. எதுக்குன்னு தெரியல. இதெல்லாம் செலவு பண்ணி வாங்கியிருக்கு. இதெல்லாம் காட்டணும்னு நினைச்சாங்கலாம் என்னன்னு தெரியல. இன்ஸ்டால ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ப்ராடக்ட் விளம்பரம் வரும்ல, அந்த மாதிரி நடுவில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு க்ளோஸ்அப் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் மாடலாக தான் நம்ம ஸ்லோ மோஷன் ஸ்டார் நடிச்சிருக்காரு. அது ஒரு ஆள் கிடையாது, டபுள் கேரக்டர். இவங்க வச்சிருக்க ப்ராடக்ட்டுகளுக்கு ஒரு கேரக்டர் பார்த்தால போல தான் டபுள் கேரக்டர் ஆக்கி இன்னும் கொஞ்சம் ஐட்டங்களை மாட்டி விட்டு அதுக்கும் பல க்ளோஸ்அப்புகள் வச்சிருக்காங்க. எல்லாரும் பேன் இந்தியா படம் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்லோ மோஷன் ஸ்டார் பேன் வேர்ல்டு படம் எடுத்துட்டாரு. இந்த படத்தில் வரவங்க தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், பிரெஞ்சுன்னு எல்லா மொழியும் பேசுகிறாங்க. இன்னும் பல மொழிகள் வந்திருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியாதனால நம்ம கவனிக்காம விட்டுருப்போம். இவங்க நேராக தமிழில் பேசி எடுத்தாலே இந்த படத்தில் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எதுக்கு இத்தனை மொழி பேசுகிறாங்கன்னு தெரியல. அநேகமாக வேர்ல்டு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து என்னடா கேமரூன் பையா அவத்தார் எடுக்கிறியா நீ? அவத்தாரு இரடே ரெட்டத்தலையோட வரண்டா அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி பார்க்கவே முடியாத அளவுக்கு இல்லை, ஆனால் பார்க்கறதுக்கும் ஒன்றும் இல்லை. சாயங்காலமாக சிறை பார்ப்போம், அது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சென்ட்ரல் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.